ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கட்டிங் பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூட்டி தான் இது செகண்ட் பார்ட்டு. லைனிங் ப்ளவுஸில் வந்துட்டு நான் எல்லாமே வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பேக்கு, ஃப்ரண்ட்டு, தென் ஸ்லீவ் எல்லாமே வந்துட்டு நான் லைனிங் ப்ளவுஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம டாட் பிடிச்சிடலாம். ஸோ நம்ம மார்க்கிங் வந்துட்டு கரெக்டாக போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டாட் பிடிக்கிறதுக்கு. நம்ம எல்லாமே நாட்ச் போட்டு தென் அந்த பாயிண்ட்டை வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைடு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம், அதர் சைடும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு சேமாக இருக்கணும். லென்த்துலேருந்து மேலே பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்குமே லென்த்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பெல்ட் வைக்க போகிறோம். ஸோ நம்ம பெல்ட் வந்து லைனிங்கை வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு லைனிங் ஃபேப்ரிக்கும் நம்மளுக்கு வேணும். அதோட லென்த் வந்துட்டு கொஞ்சம் 1 இன்ச்சு கம்மியாக நம்மளுக்கு வேணும். ஸோ அது எக்ஸஸாக வைக்கிற அது பெல்ட்டு தான். ஸோ அது உள்ளுக்கு போயிடும். அதனால் எனக்கு இந்த ஃபேப்ரிக் வந்துட்டு எனக்கு நிறைய துணி இல்லாதனால நான் அதர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் லைனிங் தான், ஆனால் வேறு கலரில் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு இது 1 இன்ச் கம்மியாக கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி 2 கட் பண்ணிக்கணும். ஸோ 2 பெல்ட்டுக்கு அதுக்காக நான் 2 கட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா மேலேருந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அது வந்து ஸ்டிச் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி. ஸோ உள்ளே இருக்க உங்களுக்கு பெல்ட் வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது இன்விசிபிளாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ 1/4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மார்க்கிங்கில் நான் இந்த பெல்ட்டை அட்டாச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த டாட் வரும்போது உள்ளுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு தைங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆக கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மேலே வந்துட்டு மேலே அந்த படிமான தையல் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே இருக்க இந்த பெல்ட்டையும் நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதர் சைடும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தென் லென்த்து வந்துட்டு பேக்கோடு வச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த லென்த்தை வந்துட்டு உள்ளுக்கு மடித்து தைங்க. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஊக் போடுற இடத்துல சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு மடித்து தைங்க. இப்போ நான் வந்துட்டு ஊக் பட்டியும் ஐ பட்டியும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதுவுமே சேமாக இருக்குது. அதை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணணும். இல்லை ஏற்ற இறக்கமாக டாட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச் போடுங்க. இப்போ என்னென்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் க்ராஸ் பீஸ் கொடுத்து நாச் போட்டு தென் உள்ளுக்கு மடித்து தைச்சிட்றேன். நீங்கள் வந்துட்டு ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். நான் எட்ஜ் ஸ்டிச் போட்டுட்டு ஹெம்மிங் தான் பண்ணுறேன். பேக் வந்து பேட்ச் ஒர்க் நெக்குன்றதுனால ஃப்ரண்ட்டு தனியாக நான் வந்துட்டு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். பேக்கோடது வந்துட்டு அதோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து சென்டர் நாச் போட்டோம் இல்லைங்களா, ஸோ சென்டர்லேருந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நான் ஆப்போசிட் சைடும் ஸ்லீவை அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம எவ்வளோ சீம் எலமெண்ட்ஸ் விட்டுருக்கோமோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் வந்து 2 இன்ச்சஸ் கிட்ட விட்டுருக்கேன். ஸோ நான் லாஸ்ட்டாக வந்துட்டு ஷேப்பாக கட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் 2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். மேலேயும் நம்ம நாச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ நீங்கள் அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுருங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அது வந்து கரெக்டாக இருக்கான்னு சைஸ் செக் பண்ணிப்பேன். ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு நான் அதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து செஸ்ட்டை எப்படி பார்க்கணுன்னா, அதோட செஸ்ட் சைஸ் வந்துட்டு ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே 1.5 இன்ச்சுக்கு டேப்பை பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு தென் இந்த சைடு அது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். எனக்கு 37 கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இப்போ எக்ஸஸ் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன், நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு 28 கரெக்டாக இருக்குது அவங்க வேஸ்ட் ரவுண்ட். இப்போ வந்து செஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் இப்படி தான் செக் பண்ணுவேன். ஸோ மேலேருந்து 1.5 இன்ச்சு கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல்லேருந்து அப்படி வச்சு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 37 கரெக்டாக இருக்குது அவங்களது. இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.